ஹாய், வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஐக்யூ நிறுவனம் தன்னோட அடுத்த அதிரடியான லான்ச்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆமா, ஐக்யூ 15 மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. இப்போ இந்த மொபைலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 எலிட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங், மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹெவி கேமிங் விளையாடும் போது மொபைல் ஹீட் ஆகாதுன்னும் ஸ்ட்ராங்கான கூலிங் சிஸ்டம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் லான்ச் ஆகும்போதே 12 GB ரேம் அண்ட் 16 GB ரேம்ல தான் லான்ச் ஆக போதாம். கேமிங்க்கு ஏற்ற மொபைல்னு சொல்றாங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தியாகவும் இருக்குமா. டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா 2K LTPO AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராலிங் அண்ட் விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் பிரைட்னஸ் இருக்கிற இடத்துல கூட இந்த மொபைலில் விஷுவல்ஸ் ரொம்ப கிளியராக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2K LTPO AMOLED டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா, நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்லையும் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது லோவஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்லையும் காட்டும். இது மூலமாக உங்கள் மொபைலோட சார்ஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் மொபைலோட பேக் சைடில் கலர் சேஞ்சிங் பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லைட்டோட ஆங்கிள் ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது ஃபோனோட பேக் சைடில் வெளிச்சம் எந்த ஆங்கிளில் படுதோ அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது கிரே கலர்லேருந்து பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டிசைனோட ஸ்பெஷாலிட்டியே. கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஓகே, இதோடவே இந்த மொபைலோட மற்ற டீட்டெயில்ஸையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அடுத்தது கேமரா பற்றி சொல்லியே ஆகணும். ஐக்யூ 15ல் ட்ரிபிள் கேமரா செட்டப், 50 MBக்கான மெயின் கேமரா, அல்ட்ரா வைட் லென்ஸ், டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நைட் மோட் சப்போர்ட் சூப்பராக ஒர்க் ஆகுமா. அது மட்டும் இல்லை, ஃபோட்டோ டீட்டெயில்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்குமா. அப்படியே நம்ம பேட்டரி சைட் வந்தோம்னா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபியூ மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். வயர்லெஸ் சார்ஜிங்கை பற்றின எந்தவித அப்டேட்டும் இன்னும் ஐக்யூ சைட்லேருந்து வரல. சைனாவில் இந்த மொபைல் லான்ச் ஆகிடுச்சு. அந்த வெர்ஷனில் கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹை பிரைட்னஸ் பட்டாலோ இல்லை சூரிய ஒளி பட்டாலோ கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சைனாவில் இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபியூ வீக்ஸில் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா, கிடச்சிருக்க லீக்ஸ் படி 59,999 இருக்கலானோ, இன்னொரு ரிப்போர்ட் 69,998 இருக்கலானோ சொல்கிறாங்க. இன்னொரு ரிப்போர்ட் 54,999 இருக்கலானோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த எந்த ப்ரைஸுமே அஃபிஷியலாக இன்னும் ஐக்யூ சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மொபைல் இந்தியாவில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகிற வெர்ஷனில் நான் சொல்லியிருக்க ஃபீச்சர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கணும், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சால் நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரீல் அண்ட் ரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.